மேய்ச்சல் காட்டை எங்கள்கிட்ட கொடுங்கள். இல்லை என்றால் ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆடு மாடுகளும் அற்ப உயிர்கள் என்று கருதி விடாதீர்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று வள்ளுவ பெருமகனார் பாடியது எங்களுடைய தந்தை, எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ஏன் எங்களுக்கு அவன் பெரிய தகப்பன்? என் தந்தை, என் அப்பன் என்னை பெற்றான், என்னை காத்தான். என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணை பெற்றான், மண்ணை காத்தான். அதனால் அவன் எங்களுக்கு பெரிய தகப்பன். இப்போது இவர்கள் பேசுகிற பேச்சென்ன? இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு தேவையா? நாம் பிஜேபி வந்துவிடக் கூடாது என்று மோதிக்கொண்டிருக்கும் போது, சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் மாநாடு தேவையா? யாரு சண்டை போடுறா? திமுக. எதுக்கு? பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு. இந்த இடி ரைடு வரும்போது ஓடி போனது யாரு? நம்மளா பிஜேபி இவங்களா? இடி ரைடு வந்தபோது எதிர்த்து போராடி நிறுத்தினீர்களா, இல்ல நேர போய் பார்த்து கெஞ்சி கொஞ்சி நிறுத்தினீர்களா? ரைடு வந்தாரு தெரியுது, வந்தாங்க தெரியுது. அமலாக்கத்துறை சோதனை வந்தது, இடி ரைடு வந்தது. என்ன ஆனது? ஏன் அப்படி சத்தமெல்லாம் நின்றுச்சு? இடையில் நடந்தது என்ன? எல்லாரும் கேட்டுப்பாரு. இன்னும் இவர்கள் நம்ப சொல்லுகிறார்கள் நாங்கள் பிஜேபியை வரவிடாமல் எதிர்க்கிறோம். எங்கே இருக்கிறது பிஜேபி? எங்கே இருக்கிறது? திமுகவோட பல கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிற போது அதிமுக அது ஒரு கட்சியா ஓரத்தில் நிக்குது. அது வந்துரும். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி அடிக்க ஊரை திரட்டி ஓடின கதையா இவங்க 60 இதே பூச்சாண்டியை காட்டிக்கொண்டே இருக்கிறார்.